கர்த்தருடைய மையத்திலே சபை இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இது தேவனுடைய அநாதி திட்டம். இது மாபெரும் வரலாற்றிலே இன்று மையப்புள்ளியாக இருக்கிறது. எனவே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சால்வேஷன் டிவி நேயர்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இது ஏக்தா நெட்வொர்க் வழங்கும் திருச்சபை அன்றும் என்றும். கடந்த நிகழ்ச்சியிலே நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் 42 முதல் 47 வசனங்களை பார்த்தோம். சபை எப்படி இயங்குகிறது, அதாவது சபைனா என்ன, உடனே என்ன சொல்லுவாங்க சபைனா என்ன. இப்போ நானே கேட்குறேன், சபை என்றால் என்ன அப்படின்னு கேட்குறேன். ஒரு சபையை எப்படி சபை என்று சொல்லலாம்? ஒரு 10 பேர் ஒரு இடத்துல கூடியிருந்தார்கள் என்றால், அவர்கள் ஜெபிப்பார்கள் என்றால், ஏதோ ஒரு இடத்துக்கு ஜெபிக்கிறார்கள், ஜெபிக்கக்கூடிய, அதெல்லாம் சபைன்னு சொல்ல முடியுமா? ஒரு சபைன்னா எதை வைத்து சபை என்று அடையாளப்படுத்துவீர்கள்? இப்போ அடையாளப்படுத்துறது ஒரு கட்டடம். ஒரு கட்டடம். உங்க சபை எங்க இருக்குது? அதுவும் அந்த முக்கில் வெள்ளை 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 பெயிண்ட் அடிச்சு மேலே போனீங்கன்னா வசனம்லாம் எழுதி போட்டிருக்கோம் வெளியில. வேற என்ன சபைக்கு அடையாளப்படுத்துவது எப்படி? ஆராதனை சத்தமா வந்துச்சுன்னா, பேண்ட் செட் அடிச்சு கிடிச்சு ஏசி போட்டிருந்து வெளியில ஆராதனை வந்துச்சுன்னா அது ஒரு சபை. நல்லது. யானையை பார்த்த மாதிரி தான் இருக்கு 5 குருடங்கள். என்னாச்சு? சபைனா என்ன? பைபிளை தூக்கிட்டு வெள்ளை புடவை கட்டிட்டு அல்லது பட்டு புடவை கட்டிட்டு போறது. பைபிளை தூக்காம பட்டு புடவை, பைபிளை தூக்கிட்டு வெள்ளை புடவை. கரெக்டா தானே? பூ வைத்து அல்லது புன்னகையோடு, எப்படியோ வந்து நகையோடு அல்லது புன்னகையோடு. மக்கள் கூடி வருவாங்க அங்க, அது சபை. மக்கள் கூடி வரக்கூடிய எல்லா இடத்திலும் சபை. ஒருத்தர் பேசுவாரு, ஆமா எல்லாரும் கேட்பாங்களா? அவர் பேசுவது, மக்கள் முழித்திருக்கும் போது அவர் தூங்குவார், அவர் முழித்திருக்கும் போது மக்கள் தூங்குவார்கள். இதெல்லாம் ஷிஃப்ட் போட்டு வேலை செய்வோம் நாங்க. மக்கள் எல்லாம் பாட்டு பாடும்போது அவர் ஒரு மூலையில் உட்காந்துருப்பார் அப்படியே டோஸ் பண்ணிட்டு. அவர் எழுந்து பேச ஆரம்பிச்சோன்னா என்ன செய்வாங்க மக்கள்லாம், சரி இப்போ நம்ம டேனிப்பா அப்படின்னு. வேற என்ன இருக்கும்? ஒரு சபையில் வந்து ஒரு தாத்தா தூங்கிட்டாராம். தூங்கணுன்னா பேரண்ட்டை சொல்லிருக்கார் பாஸ்டர், நீ எழுப்பி விடு. நீ தானே தூங்க வச்சா, நீனே வந்து எழுப்பி விடு. நான் ஏன் எழுத்துக்கணும்? நீங்கள் தானே தூங்க வச்சிங்க, நீங்களே வந்து எழுப்புங்க. இவ்வளோ நெகட்டிவாக பேசக்கூடாது சபையை. இருக்கிறது சொன்னால் நெகட்டிவா? பாசிட்டிவாக சொல்லிட்டு இருக்கேன். நெகட்டிவ்னா தெரியாது, பாசிட்டிவ்னா நல்லா தெரியும். இந்த பழைய காலத்தில் ஃபில்ம் இருக்குல்ல, நெகட்டிவ்னா தெரியாது, பாசிட்டிவ் போட்டால் தானே தெரியும். நான் தெரிகிறவாது காட்டிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் தான் நெகட்டிவாக பார்க்குறீங்க. இல்லை, ஒரு சபையை எப்படி அடையாளப்படுத்துவது? ஒன்று இடம், 2வது ஆராதனை, 3வது மக்கள். எல்லாம் மக்கள் கூடி வர்றாங்க. மக்கள் எப்படி கூடி வர்றாங்க, எப்போ கூடுறாங்க, எப்போ வர்றாங்கன்னு தெரியாது. நீங்கள் வந்து சபைனா என்னென்னு வெளியில் சில பேர் உட்காந்து பிச்சை எடுப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள். அவங்க சொல்லுவாங்க, இது என்னங்க நடக்கு. போயிருக்கிறாங்க எல்லாரும், ஒரு 4 கற்றுவாங்க. அப்புறம் வந்து அரை மணி நேரம், கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் அப்படியே அமைதியாக இருப்பாங்க. அப்புறம் ஒரு கற்றுவாங்க, எல்லாரும் வந்துடுவாங்க கடன்னு. கேட்டு பாருங்க அவங்கள்ட்ட. நீங்கள் எப்பயாவது உள்ளே பார்த்துறீங்களா? ஐயோ உள்ளே விட மாட்டாங்க எங்களையெல்லாம். வெளியிலேருந்து கொஞ்சம் காசு போட்டு போனாலே பரவாயில்ல. சரி, உள்ளே போய் தான் பார்த்தீங்களா? பார்த்தோம், என்னமோ பேசுகிறாங்க அவங்க, ஏதோ வித்தியாசமான மொழியில் பேசுகிறாங்க. அந்த மொழியை எங்களுக்கு புரிய மாட்டேங்குது, பாட்டும் புரிய மாட்டேங்குது. இந்த ரேடியோவில் கேட்டால், இதில் ரேடியோவில் கேட்டால் புரியுது, ஈஸியாக இருக்குது, சாதாரண பாடுற மாதிரி இருக்குது. ஆனால் இவங்க இழுக்கிறாங்கன்னு பட்டு அது பாடுறவர் எப்போ தான் ஆரம்பிப்பார், எப்போ தான் முடிப்பார்னு தெரில. இல்லை, சில இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுற பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்களா? நம்ம எப்படி நடக்கிறோன்னு சொல்லி ஒரு ஆய்வுக்காக மற்றவங்கள்ட்ட கேட்குறதே கிடையாது. எப்படி போகுதா, நல்லா போகுதான்னு ஒரு ஆய்வு கேட்குறதே கிடையாது. அது கேட்டால் தான் எங்கே நம்ம கோட்டை விட்டுருக்கோம். நிறைய யூடியூப்லாம் போடுறோம், அதில் வந்து அனலைசிஸ் இருக்குது, எத்தனை பேர் எத்தனை நிமிஷம் பார்க்குறாங்க அப்படின்னு அனலைஸ் பண்ணலாம். எவ்வளோ நேரம் போடலாம், எதை வந்து நல்லா பார்க்குறாங்க, எதை வந்து நல்லா பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. கொஞ்ச நாள் அதுக்கு முன்னாடி இந்த யூடியூப்பில் வாட்ஸ்அப்பில் என்னை பற்றி கழுவி ஊற்றுன மாதிரி
இப்போ பேசிக்கிட்டே இருக்கிறார், ஒருத்தன் கேட்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு எழுதி விட்டாங்க. உடனே மறுபடியும் எல்லாரும் அப்புறம் ஆரம்பிக்கிறாங்க திரும்ப, இல்லை 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 எல்லாரும் நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு. பாவமாக இருந்துச்சு எல்லாரும் கேட்கும்போது. அதாவது அதாவது ஒரு சமயமாக அது நம்ம என்ன செய்கிறோம், நம்மளோட அந்த ஆய்ந்து பார்ப்பதற்கு இடம் கொடுக்கணும். என்ன அந்த ஆதி அப்போஸ்தல சபையை நாம் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய திட்டம் இதுதான் அப்படின்னு அவங்க புரிந்து கொண்ட உடனே சில இன்னும் புரியல் அவங்களுக்கு இராமல் இருந்தது. இருந்தாலும் ஒரு புரிதல் வந்தபோது என்ன செய்தார்கள், அவர்கள் உறுதியாய் தரித்திருந்தவைகள்லாம் பாருங்க. ஒன்று என்ன செய்தார்கள், எதில் உறுதியாய் தரித்திருந்திருக்காங்க, உபதேசம் இருந்துச்சு, அடிச்சு உபதேசம் பண்ணியிருக்கிறாங்க. இல்லை உங்க அப்பா ஊழியக்காரர் இருந்தாங்கல்ல, கிராண்ட் ஃபாதர்ஸும் பாஸ்டர்ஸ், அப்பாவும் பாஸ்டர். அப்பா பாஸ்டர் குடும்பம், பாஸ்டர்ஸ் குடும்பம் தலைமுறை தலைமுறையாக பாஸ்டர்ஸ் உருவாகிறாருங்களா? ஆமாம். இப்போ உங்கள் தாத்தா நீங்கள் பார்த்துறீங்களா? ரெண்டு தாத்தாவும் பார்த்துறீங்களா? உங்களோட பேசியிருக்கேன். உங்களுடைய ஊழியத்தில் நடந்த அற்புதங்கள் எல்லாம் கேட்டிருக்கேன், எழுதி வச்சிருக்கேன். நான் இப்போ உள்ள இளைஞர்களுக்கு அதான் சொல்ல, உங்கள் தாத்தா எப்படி பிரசங்கம் பண்ணுவான்னு பார்த்துட்டு பிரசங்கம் பண்ணுங்க அப்படின்னு. சில பேர் அப்பா பிரசங்கம் பண்ணதே மறந்துட்டாங்க இந்த நாட்களில். தாத்தா ஏன் கேட்குறீங்க? அப்பாவே ஒருத்தர் சொல்கிறாரு, எங்கள் அப்பா தெரியாமல் பண்ணிவிட்டார் அப்படின்றாரு. ஒருத்தர் சொல்கிறாரு, ஒரு பெரிய ஊழியக்காரர், அப்பாவுக்கு அவருக்கு கிடைச்ச சின்ன ஒரு வெளிப்பாட்டில் அவர் எப்படி பண்ணிட்டார், நாங்கள் அவருக்கு மேலே. சில டைம் யோசிப்பேன், நான் அந்த காலங்களில் வாழ்ந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டாங்க, அவங்கக்கிட்ட இல்லை, ஆனால் அவங்கக்கிட்ட இயேசு இருந்தார், அவங்ககிட்ட வல்லமை இருந்தது. இன்னைக்கு நம்ம கிட்ட எல்லாமே இருக்குது, ஆனால் வல்லமை வெளிப்பட மாட்டேங்குது. வார்த்தைகள், அதாவது வேத வசனத்தில் வல்லமை இல்லை. அதை நான் இன்னும் அதாங்க, எப்போ உங்கள் தாத்தா பிரசங்கம் பண்ணி கேட்டிருக்கீங்களா? தாத்தா பிரசங்கம் பண்ணி கேட்டு நம்ம சர்ச்சில் பேசியிருக்கிறார். இங்கே இருந்தாங்க 2-3 இயர்ஸ் இருந்தாங்க, 3 இயர்ஸ் கேரளா இருந்தாங்க. உங்கள் அப்பா பிரசங்கம் பண்ணி கேட்டிருக்கீங்களா? அப்பா பிரசங்கம் கேட்டிங்களா? பரவாயில்லையே. ஓகே, நான் வேடிக்கையாக சொல்கிறேன், விளையாட்ட சொல்கிறேன். அதாவது அவங்க பண்ண பிரசங்கத்துக்கும் இன்னைக்கு நம்ம பண்ணுறதை விட்டுருவோம், இன்னைக்கு அநேகர் பண்ணுற பிரசங்கத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் நினைக்கிறேன். ஒரு வித்தியாசத்தில் 10 பங்கு அப்படின்னா கிட்டத்தட்ட தூரம் ஒன்றுமே இல்லை. 1 பங்குன்னா கிட்டத்தட்ட அதாவது ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறாங்க. எந்த ஸ்கேலில் போடுவீங்க? இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னா, இதுதான் நம்ம பண்ணி பார்க்கணும். 10ன்னா தூரம், ரொம்ப தூரத்தில். 1ன்னா ரொம்ப பக்கத்தில். நான் மாற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன். 1 ரொம்ப பக்கத்தில். எங்கே இருக்கிறோம்? 9ல் இருக்கோம். அது 9. ஓ, அங்கேயும் போகக்கூடாது, இங்கேயும் வரக்கூடாது. என்னது வேற இல்லை, எந்த இடத்துல இருக்கோம்? நான்லாம் ஒரு 30 வருஷங்களுக்கு முன்னாடி, 40 வருஷங்களுக்கு முன்னாடி ஊழியக்காரர்கள்லாம் இவங்க அப்பாவெல்லாம் பிரசங்கத்தை கேட்டிருக்கேன். என்ன ஃபயரிங்காக இருக்கும். உபதேசம்னா அடித்து சொல்லுவாங்க. என்ன உபதேசம் பண்ணினார்கள், என்ன ஆரம்பத்திலே ஆரம்பிச்சிட்டாங்க. சுவிசேஷம் முடிஞ்சோடனே சுவிசேஷத்தினுடைய அடிப்படையில் கர்த்தராகிய இயேசுவானவர் உங்களுக்காக மரித்ததினாலே, அவர் உயிரோடு எழுந்ததினாலே, அவர் உங்களை அழைத்த பரம அழைப்புக்கு அழைத்ததினாலே, அவர் திரும்ப வரப்போகிறபடியினாலே, சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிந்திருப்பதாக உடனே என்ன சொல்றார், கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். அதாவது எல்லா இடத்துலையும் சுவிசேஷத்தினுடைய அடிப்படையில தான் அவங்க போதிச்சிருக்கிறாங்க. இதனாலதான் சபையானது சுவிசேஷத்தையும் உபதேசத்தையும் ஒன்றாய் பார்த்தது. இன்னைக்கு ரெண்டையுமே நம்ம இழந்து போய் நிற்கிறோம். நீங்க சொன்னீங்க எல்லாம் கலப்படமா இருக்குது. அந்த கலப்படத்துல இருந்து வந்த உபதேசம் இல்லை. என்ன தெளிவாக தெரிந்தது, முதலாவதாக நான் அந்த வசனத்தை வாசிக்கொள்ள சொல்லும்போது, ஆதி அப்போஸ்தல சபையில என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டோம். அவர்கள் ஜெபம் பண்ணினார்கள். பரவாயில்லையே. அப்புறம் என்ன பண்ணார்கள்? அந்யோன்யம் இருந்தது. வேற என்ன பண்ணார்கள்? அப்பம் பிட்டார்கள். எப்பா வரிசையா சொல்லிட்டு வாங்க. எங்க இந்த ஜெபம் பண்ணி ஆராதனை நடந்ததுன்னு இங்கே தான் ஆரம்பிப்பாங்க. நம்ம தலைகளாக பார்த்து தான் அர்த்தம் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். உல்டா எங்க இந்த அப்போஸ்தல உபதேசத்துல தான் என்ன நடந்தது? ஆராதனை வந்தது. அப்போஸ்தல உபதேசத்தை கேட்கும் பொழுது அவருடைய இருதயம் பற்றி எறிந்தது. அப்போஸ்தல உபதேசம் இதான் கெரிக்மா, நற்செய்தியை அவர்கள் வேத எழுத்துக்களிலே வேரூன்றி கற்பித்தார்கள். எப்படின்னா எம்மாஓ சீஷர்களுக்கு அந்த வழியில் போகும்போது அந்த பெரிய நல்ல ஒரு 8 மைல் தூர உபதேசம், ஒரு நாள் தூர உபதேசம் இல்லை, சூப்பர் அழகாக உபதேசம் பண்ணியிருக்கிறார். வேத வசனத்தை எடுத்து தன்னை குறித்து இவையெல்லாம். அப்போ தான் அவங்களுக்கு என்ன செய்யுது, அவர் வழியிலே பேசிக்கொண்டு வரும் பொழுது நம்முடைய பல்பு எரியவில்லையா அப்படின்னு கேட்குறாங்க. பல்பு எரியவில்லையா? உபதேசம். இரண்டாவதாக நாம் பார்ப்பது என்ன?
அந்யோன்ய ஐக்கியம் அப்பம் இது இந்த தவறாக சொன்னீங்க. எங்கள் வீட்டுக்காரம்மா வந்து சொல்கிறாங்க, இப்படி தான் சொல்லாதீங்கன்னு. நாங்கள் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், ஆட்டம் பாட்டம் ஆடிட்டு என்னையும் கூப்பிட்டுருந்தாங்க. வாலிப தம்பி தங்கலாம் நிற்கிறாங்க. ஆட்டம்னு ஆடிட்டார், ஆட வச்சுட்டு என்கிட்ட சொன்னார், தயவுசெய்து ஒரு 20 நிமிஷத்தில் முடிச்சிருங்கன்னு என்கிட்ட சொன்னார். அந்த ஆள் 1.5 மணி நேரம் ஆட வச்சிருக்கிறாரு. நான் திரும்ப சொன்னேன், 1.5 மணி நேரம் ஆட வச்சா நான் 2.5 மணி நேரம் இவங்களை நிலப்படுத்தணும். எனக்கு 20 நிமிஷம் கிடையாது, 120 நிமிஷம் கொடுக்கணும் எனக்கு அப்படின்னு. இல்லை, அவ்வளோ நேரம் ஆடினோடனே நீங்கள் எழும்பி நின்னோடனே அவங்க தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா ஆடின டயர்டு தூக்கம் வந்துடும். ஆமாம், அதுக்கு தான் நம்ம பண்ணியிருக்கோம், அதுக்கு தானே நம்ம பண்ணுறோம். அதாவது இன்னைக்கு என்ன, மக்கள் வேத வசனத்தை கேட்காதபடிக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அவ்வளோதான் செஞ்சிடும். என்ன முறையிலெல்லாம் அவர்களை வேத வசனத்தை கேட்காமல் பண்ண முடியும் அல்லது யோசிக்காமல் பண்ண முடியும் அவ்வளோதையும் பண்ணிடுறோம். அப்போஸ்தல உபதேசம் எங்கே இருக்கிறதோ அதுதான் சபை. ஒன்று. இரண்டாவதாக அந்யோன்யம். அந்யோன்யம், அது அந்யோன்யத்துக்கு நான் சொன்ன கொய்னோனியான்கிற வார்த்தை உபயோகிக்கப்பட்டிருக்குது. கொய்னோனியான்கிற வார்த்தைனா பின்னி பிணைந்து, இப்படி பின்னி பிணைந்து இருந்தார்கள். அவங்கள பிரிக்க முடியாத அளவுக்கு பின்னி பிணைந்து இருந்தார்கள். இதெல்லாம் பின்னி பிணைக்க வைத்தது என்ன? இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை இரத்தம். அதில் அவர்கள் எல்லாரும் ஐக்கியமானார்கள், ஒற்றுமையானார்கள், ஒப்புரவானார்கள், எல்லாரும் குடும்பமாக இணைக்கப்பட்டார்கள். இதுதான் நீங்கள் முன்னாடி உள்ள வசனத்தை பார்க்கும்பொழுது அவங்க இந்த வசனத்தில் பாருங்கள், அவர்கள் ஒருமித்திருந்தார்கள், பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள், எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள், ஒருமனப்பட்டவர்களாய் இருந்தார்கள், மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடு இருந்தார்கள், எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். இதெல்லாம் அந்யோன்ய ஐக்கியத்தை குறிக்குது. என்னைக்கு சபையில் ஒற்றுமை இல்லையோ, அந்த அந்யோன்ய ஐக்கியம் இல்லையோ, அந்த சபையாக இருக்க முடியாது. ஏதோ வந்து போகக்கூடிய ஒரு இடமா இருக்கும், அவ்வளோதான். ஞாயிற்றுக்கிழமை இந்த ரிலீஜியஸ் பிளேஸ் இல்லை, என்ன சொல்லலாம், ரிலீஜியஸ் பிளேஸுக்கு தமிழில் என்ன சொல்லும், சடங்காச்சாரமாக இருக்கக்கூடிய இடமா தான் இருக்கும். இது ஆண்டவருடைய சித்தம் கிடையாது, அப்படி நடக்கலை. அவங்க சித்தத்தை அறிந்திருந்தாங்க, அதன்படி செஞ்சாங்க. அதுக்கடுத்ததாக என்ன செய்தார்கள்? அந்யோன்ய ஐக்கியம். அதுக்கடுத்ததாக அப்பம் பிட்குதல். இந்த அப்பம் பிட்குதல் என்ன செய்தாங்க? வீடுகள் தோறும் செஞ்சுருக்கிறாங்க. வீடுகள் தோறும் நாட்கள் தோறும் சேர்ந்த நேரத்துல எல்லாம் செஞ்சுருக்கிறாங்க. அதாவது நம்ம தமிழருடைய கலாச்சாரம், இந்தியாவுடைய கலாச்சாரம் எடுத்தால் தமிழருடைய கலாச்சாரம் ரொம்ப, அதாவது வேத கலாச்சாரத்துக்கு ரொம்ப ஒத்து போகுது. அதாவது வீட்டுக்கு வந்தால் சாப்பிடாம ஆளுகளை அனுப்ப மாட்டாங்க. இன்னைக்கு சொல்கிறாங்க, கரெக்டாக 12 மணிக்கு வந்து உட்காந்துட்டாரியா அப்படின்பாங்க. ஆனால் அந்த நாளில் என்ன செய்வாங்க, இருங்க, இது ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. நம்ம ஊர்லலாம் சாப்பிடுவோம். காலையில் வந்தால் ஒரு விருந்தாடி வந்துட்டாங்கன்னா மத்தியானம் சாப்பிட்டு போங்க, சாப்பிட்டு வெயிலாக இருக்குது, எங்கே கொஞ்சம் என்ன உட்காந்துட்டு போங்க, அதுக்கப்புறம் சாயந்தரம் ஒரு டிஃபன் சாப்பிட்டு போங்க. ஐயோ இன்னும் போனால் இருட்டிடும், ராத்திரி இங்கேயே தங்கிடு சாப்பிட்டு போங்க, காலையில் மறுபடியும் ஆரம்பிச்சிடுவாங்க. அது இது விருந்தோம்பல் என்பது ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. அதுக்கு அடுத்து சொல்லுவாங்க, நம்ம ரொம்ப நாளாச்சில் இப்படி உட்காந்து சாப்பிட்டு பேசி, அவங்க உட்கார்ந்து எல்லாரும் பந்தியை சுற்றிலும் இருந்ததை நம்ம பார்க்குறோம். இதுதான் ஆதி அப்போஸ்தல சபை செஞ்சிருக்குது. இதில் நான் யோசிப்பேன், சில நேரங்களில் இன்னைக்கு இருக்கிற கர்த்தரை அறியாத சில குடும்பங்கள், நம்மளுடைய நண்பர்கள், நெய்பர்ஸ், நண்பர்கள் எல்லாம் கூட நம்மளை பார்க்கும்போது, சந்திக்கும் போது வீட்டுக்கு வாங்க, லஞ்சுக்கு வாங்க எல்லாம் கூப்பிடுவாங்க. ஆமாம், நான் சர்ச்சில் கேட்டிருக்கேன், என்னைக்கு லாஸ்ட்டாக யாரையாவது பார்த்து வீட்டுக்கு வாங்க சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்ருக்கீங்க? டுடே வி ஹவ் லாஸ்ட் இட். இன்னைக்கு கிறிஸ்தவ சபை, இன்னைக்கு யாராவது வீட்டுக்கு வந்தால் நம்ம அதை சோர்வாக பார்க்குறோம், இல்லைன்னா இட் இஸ் அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் அந்த மாதிரி ஒரு இதாகிடுச்சு. இன்றைக்கி கிறிஸ்தவ அன்பில்லாதவர்களாக ரொம்ப மாறிட்டோம். ஆனால் மற்ற புற ஜாதியார்கள், கர்த்தரை அறியாத ஜனங்களுக்குள்ளே அந்த அன்பை பார்க்க முடியுது. நெய்பர்ஸாக இருக்கிற நம்மக்கிட்ட அப்படி சொல்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸு வீட்டுக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க, ஒரு லஞ்ச் சாப்பிட வாங்கன்னு சொல்கிறாங்க, டின்னர் சாப்பிட வாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம இப்போ நீங்கள் சொன்னீங்க, அந்த அது இருந்தது அன்னைக்கு, இன்றைக்கி வி ஆர் லூசிங் இட். நம்ம அது ரொம்ப ஆப்வியஸாக இப்படி தெரியுது, யாருமே நம்ம வீட்டுக்கு கூப்பிடுறது கிடையாது. அதாவது இந்த எங்கெல்லாம் அவங்க சேர்ந்தாங்களோ அங்கெல்லாம் கள்ளம் கபடம் இல்லாது ஒருமனதோடு மகிழ்ச்சியோடு பொதுவாக வைத்து அவர்கள் அப்பம் பிட்டுதெல்லாம் அர்த்தம் என்ன, எடுத்து சாப்பிட்டாங்க. சாப்பாடு
இதுதான் அந்த ராப்போஜனம் ஆண்டவர் சொன்ன அந்த கொண்டு வந்த அதனுடைய அடிப்படையிலேயே எல்லாருமே குடும்பமாக உட்காந்துருக்குறாங்க, குடும்பம் உட்காந்து அதை சாப்பிட்றாங்க. ஏன்னா இப்போ நம்ம கலாச்சாரத்தில் வந்து இந்த பின்பதாக வந்ததில் இந்த ஜாதி முறைகள் வந்ததுனால என்ன ஆச்சுன்னா, யாரை வீட்டுக்குள்ளே கூப்பிடுறது, யாரை வீட்டுக்குள்ளே கூப்பிடக்கூடாது, யாருக்கு நம்ம தட்டில் சாப்பாடு போடணும், யாருக்கு இலையில சாப்பாடு போடணும் அப்படின்லாம் நம்ம பிரித்து வச்சுட்டோம். யாருக்கு எந்த கோவலையில் தண்ணி கொடுக்கணும், இந்த அளவுக்கு நம்ம பிரித்து வச்சுட்டோம். இப்போவும் வந்து நம்ம சில சபைகளில் உள்ள வந்து சில வீடுகளுக்கு போகும்போது என்ன செய்வாங்க, உங்களுக்கு வாழை இலை போட்டு சாப்பாடு போடுறோன்னு என்ன நினச்சேன், என் தட்டை நீ எச்சி பண்ணிடாதுன்னு அர்த்தம். நல்லது, வாழை இலை போட்டால் ரொம்ப நல்லது, ரொம்ப கௌரவப்படுத்துகிறாங்கன்னு சொல்லலாம், சந்தோஷம். ஆனால் அதே சமயத்தில் என்னன்னா, அங்கே எல்லாருமே சேர்ந்து இலையில சாப்பாடு போடலாம். டம்ளர் அந்த தண்ணி கொடுக்குறாங்கல்ல, அது எதில் கொடுக்குறீங்க? கிளாஸில் கொடுப்போம். எந்த கிளாஸில் கொடுக்குறீங்க? எதையோ விட்டுருங்க, எதுங்க சாப்பாடு போட்டால் போகிறேன் எனக்கு போடுறது நல்லது. அதாவது ஆதி அப்போஸ்தல சபை என்ன செய்தார்கள், அவர்கள் அப்பம் பிட்டார்கள், அனுதினமும் அவர்கள் வீடுதோறும் ஒன்றாய் கூடின சமயமெல்லாம் என்ன செஞ்சாங்க, ஒரு ஆள் இல்லை, எல்லாரும் கொண்டு வந்துட்டாங்க. சொல்லிட்டாங்க, நான் வந்துடுறேன், வந்து வீட்டுக்கு வரேன் சாயந்தரம், அப்படி வாங்க வாங்க வாங்க, ஏன்னா சாப்பாட்டுக்கு வந்துடுங்க, சாப்பாட்டுக்கு இருக்கணும். ஆமாம்மா அவசியமா, அது ஒன்றும் கஷ்டப்படாதீங்க, நானும் கொண்டு வந்துடுறேன். ஐயோ நீங்கள் கஷ்டப்படாதீங்க, எடுக்க நான் கொண்டு வர்றேன் அப்படின்னு. இல்லை எல்லாத்தையும் கொண்டு வாங்கய்யா, எல்லாத்தையும் ஒன்றா வச்சு பொதுவாக அனுபவிப்போம். உங்கள் வீட்டில் ஊறுகாயா, என் வீட்டில் மீன் பொரியலா, கொண்டு வாங்க, சேர்ந்து சாப்பிடுவோம். தயிர் சாதமா, இதில் என்ன கபடம் இல்லை, என்ன கபடம் இல்லை. எல்லாரும் ஒரு வீட்டுக்காரங்க எப்போவுமே தயிர் சாதம் கொண்டு போகல, இதுதான் கள்ளங்கபடம் இல்லாது. இந்த இடத்துல எனக்கு முடியலை, சரி தயிர் சாதம். இது அது அடிப்படையாக இயேசுவானவர் நம்மோடு கூட இருக்கிறார், பரிசுத்த ஆவியார் நமக்குள்ள மத்தியில் இருக்கிறார் என்று சொல்ல அந்த உணர்வு வந்து வேண்டாம், தெய்வ பயம் இருக்கும்னா அவங்க எல்லாரும் சேர்ந்து கர்த்தரோடு கூட சேர்ந்து புசிக்கக்கூடிய கிருபையை அவங்க பார்க்குறோம். இன்னைக்கு கம்ப்ளீட்டாக நம்ம மாற்றிட்டேன். அதாவது அந்த ஆதி அப்போஸ்தல சபை ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்று சொல்லி இயேசுவானவர் சொன்னதை அப்படியே கடைபிடிச்சிருக்காங்க. நான் உங்களை நேசிக்கிறேன், ஆனால் உங்கள் வீட்டிலே போய் சாப்பிட்டு விடுங்கள், ஆனால் உங்களை நேசிக்கிறேன். இது ஆண்டவருடைய கற்பனையை அப்படியே கடைபிடித்த ஒரு சமுதாயம். நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிங்கன்னு சொன்னது அப்படியே சொல்லுங்க. உங்கள் சகோதர சிநேகிதம் என்னவா இருக்கணும், மாயமற்றதாய் இருப்பதாக, முகமூடி போட்டுட்டு உட்காராத அப்படிங்கிறார். இன்னைக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா, என் வீடுகளுக்கு போக மாட்டேங்கிறோம் அப்படின்னா, எப்படி போய் அவரை பற்றி 4 வார்த்தை கெட்ட வார்த்தையை பேசியிருப்பேன், 4 வார்த்தை நல்லா பேசுவேன், நல்ல ஐடியாவே கிடையாது, அவர் வீட்டில் போய் எப்படி உட்காந்து சாப்பிடுவேன். இதுதான் பிரச்சனை. எனக்கும் இப்போ உங்களுக்கும் ஒரு ஒரு உள்ளான உறவு இருக்கும்னா, உங்கள் வீட்டில் வந்து எதை கொடுத்தாலும் நான் சாப்பிட்ருப்பேன், இதை கொடுத்தா தான் சாப்பிடுவேன். ஐயோ நோ ப்ராப்ளம், நம்ம ஃபேமிலி தானே அப்படி அவங்க வரும். ஏன்னா கீழே உட்காந்துட்டீங்க, நம்ம ஃபேமிலி தானே அப்படி சொல்லும். இது என்ன ஃபேமிலி, இதில் என்ன ஃபார்மாலிட்டி, இதில் தேவையில்லை, கீழே உட்காந்துட சாப்பிட்டோம், எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டோம். இதுதான் சபையினுடைய அடிப்படை. ஒரு குடும்பம் அதாவது சொல்லணும், என்ன சொல்லணும், ஐயா உங்களை மேலே இல்லை ஃபேமிலி தானே, நம்மளாம் குடும்பம் தானே, அவ்வளோதான், நம்மளாம் சொந்தக்காரர் தானே. எப்போ வரப்போகுது நம்ம சபையில் இயேசுவானவர் அங்கே இருக்கிறார் என்றால், அவருடைய பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்றால், இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் படிக்கும் பொழுதெல்லாம் சில சிக்கலான இடத்துல அவங்க சொல்லுவாங்க. என்ன 2 சிக்கலான இடம் நான் பார்க்குறேன். ஒன்று 5வது அதிகாரம், அடுத்தது 15வது அதிகாரம். 2ம் சிக்கலான இடம். அந்த 2 சிக்கலான இடத்துல அவங்க என்ன சொல்கிறாங்க, என்ன பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக நீ போய் சொல்கிறது எப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. இன்னொரு இடத்துல சொல்கிறாங்க, எங்களுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் நலமாய் கண்டது அப்படின்றாங்க. இந்த 2 சிக்கலான இடத்துல அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, கர்த்தருடைய ஆவியானவருடைய பிரசன்னத்தை பார்க்குறாங்க. அவரும் அந்த 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 கூட்டத்தில் இருக்கிறார். இன்னொரு இடம்னா அது சிக்கலான இடம்ல ரொம்ப அருமையான இடம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13வது அதிகாரம். அங்கேயும் அவங்க பார்க்குறாங்க. அது நான் வந்து சிக்கலான இடம், யாரை அனுப்புறது, யார் போவாங்க, எங்கே போவாங்கன்னு ஒரு சிக்கலான இடம். ஆவியானவர் இருக்கிறார், அவர் வழி நடத்துகிறார். அவங்க உபவாசம் பண்ணி அவங்க ஜெபம் பண்ணிவிட்டு இருக்காங்க. அப்பம் பிட்குதல், இது சிறப்பான உணவுப் பொருட்கள், அதாவது தனிப்பட்ட சிறப்பான உணவு. அதாவது
சாதாரண உணவு மட்டும் கிடையாது. என்னென்னா இயேசுவானவர் தாமே ஆரம்பித்த இந்த ஐக்கிய பந்தி, அப்பம் பிற்கக்கூடியது. இதுதான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20வது அதிகாரத்தில் வாரத்தின் முதல் நாளிலே சாயங்கால வேளையிலே அவர்கள் எல்லாரும் கூடி கர்த்தருடைய பந்தியை ஆராதிக்கிறார்கள். ஆனால் இப்போ அப்பம் பிற்குதல் அப்படின்னாலே நமக்கு அந்த சின்ன வேஃபரும் அந்த சின்ன ஒயினுக்கு கொடுக்குற சின்ன குப்பின்னா ஞாபகம் வருது. ஏன்னா நம்ம அவ்வளோ மாறி போயிட்டோம். ஒருத்தர்லாம் சொன்னார், காந்தியா, அவரை நான் வந்து ஃபிலிமில் தான் பார்த்துருக்கேன், காந்தின்னு ஒருத்தர் இருந்தாரா அப்படின்னு பேசக்கூடிய அளவுக்கு வருது. ஊழியக்காரங்க இப்படிலாம் ஊழியக்காரங்க இருந்தாங்களா? பிழைக்க தெரியாதவன்னா இருப்பாங்க, எழுதக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. ஏன்னா அதை விட்டு நம்ம போயிட்டோம். நம்முடைய கலாச்சாரம் முழுவதுமாக அதை விட்டு வெளியே போயிடுச்சு. எனவே தான் நமக்கு ரொம்ப விபரீதமாக தெரியுது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், சாது கொச்சு குஞ்சு இல்லை பிரசங்கியார், சன்னியாசி பொன்னம்மா சன்னியாசி அம்மையார், என்னங்க பொன்னாசி வேற இந்த மாதிரி அந்த நாளில் வந்து இருந்த உபதேசிமார்கள், பிரசங்கிமார்கள் அந்த நாளில் இருந்தவங்க. ஓ அப்படியெல்லாம் இருந்தாங்களோ? அவங்களுக்கெல்லாம் கட் அவுட்டு விளம்பரம் இதெல்லாம் கிடையாது. ஆனால் அவங்கெல்லாம் வேத வசனம் கட்டன்னு ஓடும். பேசினாங்கன்னா அவர் பேசினாருன்னா இவங்க அப்பா தான் பைபிள் வாசிக்குவாங்க. ஒரு தடவை தெரியாது, ஏன் அவர் பேசும்பொழுது இவங்க அப்பா பைபிள் வாசிப்பாங்களாம். அப்போ ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா புது பைபிளை கொண்டு போயிட்டாங்களா, எடுக்க முடியலையா. உடனே எங்கே அந்த போஸ்ட் மாஸ்டர் அப்படின்னு கேட்டிருக்காரு அவர். எங்கள் அப்பா போஸ்ட் மாஸ்டர், போஸ்ட் மாஸ்டர் அவங்க அப்பா இருந்தாங்க. போஸ்ட் மாஸ்டர் எங்கே வாசிக்கல. அதாவது அவங்க மலையாளம் தெரியுமா? இல்லை அவர் தமிழ் சர்ச், அவர் தமிழில் பேசுவார். நிறைய பேர் அது மாதிரி இருக்கிறாங்க. அந்த பிரசங்கம், அவங்களுடைய பிரசங்கம். ரெண்டாவது வந்து அந்த அந்யோன்ய ஐக்கியம் நம்ம சபையில் நம்ம கொண்டு வரோம். அது என்னென்னா அந்த அங்கிள், ஆன்டி, ஹாய், பிரதர், ப்ரோ அதெல்லாம் போக இப்போ பெரியப்பா, சித்தப்பா, அண்ணன், அக்கா, அப்பா, அம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உறவுக்கு வந்திருக்கோம். இது நல்லது, இது ரொம்ப நல்லது. அந்த உறவுக்கு நம்ம போகணும் திரும்பி. இன்னும் வந்து நம்ம ஆங்கிலேயர்கள் ஹாய் ஃபாயில் இருந்துட்டு போகக்கூடாது. அப்போஸ்தலருடைய உபதேசம், அடுத்ததாக அந்யோன்யம், அப்புறம் அப்பம் பிற்குதல், அப்புறம் ஜெபம் வந்து என்ன பண்ணலாம், வீடுகள் தோறும் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனாலும் என்ன செஞ்சுருக்காங்க, 3ஆம் மணி வேலையிலே அவர்கள் ஆலயத்துக்கு போய் அவர்கள் ஜெபித்திருக்கிறார்கள். ஆனால் எந்த இடத்துல போனாலும் அவருடைய பாடல், ஆராதனை இதெல்லாம் வந்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறதா இருக்குது ஜெபத்தில். இப்போ இந்த அப்பம் பிற்குதல் வந்து நம்ம ஆகாரம் சாப்பிட முடியாததுக்கு அடுத்த ரீசன் நம்ம மெகா சர்ச்சாக இருக்கிறதுனால. கூட்டத்திலே பிள்ளை இழந்து விட்டோம், அவ்வளோதான், சிம்பிள். கூட்டத்திலே குடும்பத்தை இழந்து விட்டோம், அதான் சரி. அதுக்கு பிள்ளைகளை கூட்டத்திலே குடும்பத்தை இழந்து விட்டோம். அதாவது வட இந்தியாவில் வந்து நிறைய பண்டிகைகள் நடக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்களாம், வீட்டில் குடும்பம் இழந்து போகக்கூடாதுன்னு கயிற்றை வச்சுட்டு எல்லாரும் கட்டிட்டு போவாங்க. ஆனால் அதுவே பெரிய பிரச்சனை. அங்கங்கே போகும்போது அந்த கயிற்றில் விழுந்து அதில் விழுந்து மிதிபட்டு சாவார்கள். கூட்டத்திலே குடும்பத்தை இழந்து விட்டோம், அதுதான் நான் சொல்லணும். இப்போதைக்கு சபைக்கு சொல்லணும்னா அவ்வளோதான். 2வது அதிகாரம் 42லேருந்து 47 வரைக்கும் உள்ள சிறப்பான குறிப்புகள் என்ன, இந்த வேத பகுதியில் நாம் பார்ப்பது என்ன, அவர்கள் சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள் என்பது அவருடைய சூழ்நிலைக்கு ஏற்ப உள்ள ஒரு செயல். அதாவது ஒரு எதார்ச்சியாக நடந்தது. என்ன எதர்ச்சியாக நடந்ததுன்னா, இப்போ பெந்தேகோஸ்தே நாளில் எல்லாரும் வந்திருக்கிறாங்க வெளிநாட்டிலேருந்து. இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால அவங்க திரும்ப போகலை, அவங்க இங்கே இருந்துட்டாங்க. அதுலேயும் வயதானவர்களும் விதவைகளும் இங்கே இருந்ததுனால அவங்க இப்போ முன்னாடி என்ன செஞ்சாங்க, இந்த எருசலேமினுடைய ஆலயத்தில் தங்கியிருந்தவங்க இப்போ வீடுகள் தோறும் அங்கங்கே எல்லாரும் சேர்றாங்க. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வசனம் அவர்களுடைய இருதயத்தை அதிகப்படியாக பாரப்படுத்தியது. இது என்னுடைய குடும்பம், இந்த தாய் அந்த வீடு இல்லாமல் இருக்கும்போது எனக்கு நான் தாயை தத்தெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தத்தெடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. ஒரு விளம்பரம், ஒரு சின்ன இது காணொளி நான் பார்த்தேன். ஒருத்தங்க வந்து இதுக்கு போயிருக்கிறாங்க, போகும்போது அதாவது இந்த ஓல்டேஜ் ஹோமுக்கு போயிருக்கிறாங்க. போகும்போது அவங்க கேட்குறாங்க, நடத்துகிறவங்க கேட்குறாங்க, என்னங்க யாராவது கொண்டாந்து விட வந்திருக்கீங்களா அப்படின்னு. இல்லைங்க, இங்கேருந்து ஒரு அம்மா அப்பாவை தத்தெடுக்க வந்திருக்கோம் அப்படின்னாங்க. இன்ட்ரெஸ்டிங்களா. ஒருத்தர் சொன்னார், இந்த ஓல்டேஜ் ஹோமையும் இந்த ஆர்ஃபனேஜ் ஹோமையும் பக்கத்தில் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு. உடனே அவங்க சொல்கிறாங்க, அந்த கவனம் சொல்கிறாங்க, ஏன் பிள்ளைகளை மட்டும்தான் தத்தெடுக்கிறோமா, அப்பா அம்மா தத்தெடுக்கக்கூடாது? யாரோ கொண்டாந்து விட்டுட்டு போயிட்டாங்களோ, எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறோம்.
அவர்கள் என்ன செய்தார்கள்? இந்த மாதிரியாக ஏற்றுக்கொண்டபடினால இவர்களுக்கு அதிகப்படியான ஒரு கிருபை இருந்தது. என்னென்னா, இப்படி உள்ளவர்களுக்கு நாம் செய்ய வேண்டும், நம்முடைய குடும்பம் இது, அவர்கள் கஷ்டப்படும் போது நான் எப்படி இருதயத்தை அடைத்துக் கொள்வதுன்னு சொல்லி அவங்களா ஓடி வந்து செஞ்சுருக்கிறாங்க. 2, 1 யூதர்களாக இருந்ததுனால செஞ்சாங்க. 2வதாக இப்பொருள் கர்த்தருடைய பிள்ளைகளாக அவருடைய வேத சத்தியத்தின்படி அவர்கள் செய்கிறதுனால அதை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. 2, உணவு, உறவிடம், பொருளாதாரம், குடும்ப உறவு போன்ற தேவைகளை அவர்களுக்கு நிவர்த்தி செய்தார்கள். குடும்ப உறவுகள் இன்ட்ரெஸ்டிங். என்னுடைய வாழ்க்கை அப்படி தான். ஒரு வீட்டில் வந்து 2 வருஷம் நான் இருந்தேன். அது யார் வீடு எவங்களது முன்னாடி பின்னாடி தெரியாது. அந்த வீட்டில் இருக்கும்பொழுது தான் நான் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை அவங்க சொல்ல கேட்கல வாழ பார்த்தேன். அன்று சுமார் 3000 பேர் விசுவாசித்து ஆவியானவருடைய வருகைக்காக விசுவாசத்தோடு காத்திருந்த மற்ற சீஷர்களோடு கூட ஒரு சிறிய சிறிய சமுதாயமாக இணைந்தார்கள். அதை சபை என்ற வார்த்தை உபயோகிக்கப்படுத்தப்படவில்லை என்றாலும் அப்போஸ்தலருடைய அந்த நாளிலிருந்து சபை உருவானதை நாம் பார்க்கிறோம். இது ஆண்டவருடைய திட்டம், பரிசுத்த ஆவியானவருடைய கிருபை. என்னவென்றதால் அது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5வது அதிகாரம் 11வது வசனத்தில் தான் பார்க்கிறோம். சபையார் எல்லாருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று என்று சொல்லுகிற வரைக்கும் சபை என்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தவில்லை, ஆனால் காட்சி புலனானது என்று லூக்கார் சொல்கிறார். ஆனால் சபையை குறித்த முழுமையான புரிதல் இன்னும் அவர்களுக்கு இல்லை. முழுமையான புரிதல் கிடையாது. என்ன சொன்னாங்க? சிறப்பான வெளிப்பாடு யாருக்கு கொடுக்கப்பட்டிருந்தால் பின்பதாக பவுலடியாருக்கு கொடுக்கப்பட்டதுனால அவங்க பவுலடியார் வர வரைக்கும் காத்துட்டு இருந்தாங்கன்னா, அதுதான் பேதுருவானவர் சொல்கிறாரு, அவன் சொல்லுவதிலே சில எனக்கு எங்களுக்கே புரியலை அப்படிங்கிறார். கொஞ்சம் தலைக்கு மேலே போகுது அப்படிங்கிறார். அறிகிறதுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறவங்க அழகாக வந்து எதுகை மோனையோடு பண்ணியிருக்கிறாங்க இல்லை, அறிகிறதுக்கு அரிதாக இருக்கிறார். இவங்க என்ன செய்திருக்காங்க? சபையை குறித்த முழுமையான புரிதல் அவர்களுக்கு இல்லை. சிறப்பான வெளிப்பாடு பவுலடியாருக்கு கொடுக்கப்பட்டது என்று நாம் இன்னும் இப்போ படிக்க போகிறோம். யூத கிறிஸ்தவர்கள் தொடர்ந்து தங்களுடைய யூத பழக்க வழக்கங்களையே கை கொண்டு வந்தார்கள். ஏன்னா அவங்களுக்கு என்ன நினைச்சாங்கன்னா, என்ன நினச்சிருப்பாங்க, ஏன் திரும்ப இந்த 3வது மணி நேரத்தில் அவங்க அந்த ஆலயத்துக்கு போகிறாங்க, எப்போவுமே அந்த வீடுகள் தோறும் கூடுறாங்க, ஆனால் ஆலயத்துக்கும் போகிறாங்க, ஏன் அப்படி போயிட்டு இருந்தாங்க? 2க்கும் மாற்றி சில பேர் போடுவாங்களே, சில பேருக்கு கல்யாணத்துக்கும் அல்லது அடக்கத்துக்கும் ஒரு சபை, அது ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக இன்னொரு சபை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி அவங்க கிடையாது. ஏன் அப்படி 2 இடத்துலையும் இருந்திருக்காங்க? 2 காரியம். ஒன்று, பேதுரும் யோவானும் 9ஆம் மணி நேரத்தில் போகிறாங்க, அதாவது மத்தியானம் 3 மணிக்கு போகிறாங்க. அப்போது அங்கே போய் ஜபாலயத்தில் அந்த டைமில் ஜபம் நடக்கும். அப்போ கூடி வருகிறதான யூதர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு போகிறாங்க, அவங்க போகிறாங்க. ஆனால் அதுவே அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு டைம் ஆஃப் ப்ரேயராகவும் வச்சுருந்தாங்க. அது வந்து அந்த 10வது அதிகாரத்தில் பேதுரு 12ஆம் மணிக்கு மத்தியானம் 6 மணி வேளையில் அவர் வந்து ஜபிக்க போனாரு, ஜபிக்க போனாரு மேல் அறையில். அப்போ அவருக்கு தரிசனம் உண்டாகுது. ஸோ லைஃப் ஸ்டைல்லையும் அது அந்த டைமை கீப் அப் பண்ணாங்க. பட் ஜபாலயத்துக்கும் போனாங்க அது அறிவிக்க. ஆனால் முக்கியமாக ஜபாலயங்கிறது சினகாக். ஆமாம், சினகாக். இப்போ ஆனால் முக்கியமாக இப்போ என்னென்னா, இப்போ இதுவரைக்கும் யூதர்களுடைய புரிதல் வந்து வித்தியாசமாக இருந்துச்சு. இதுவரை யூத கிறிஸ்தவர்களுடைய புரிதல் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. நம்ம இந்த நேரம் இல்லை. ஏன்னா ஒன்று மட்டும் என்னச்சாங்க, இந்த கூடுகையானது ஒரு புதிய இஸ்ரவேலர், அதாவது சீர்படுத்தப்பட்ட ஒரு இஸ்ரவேலர் அப்படின்னு தான் பார்த்தாங்க. இந்த ரெமனன்ட் சொல்லுவாங்க, அதாவது மீதியானவர்கள்னு பார்த்தாங்க. இது நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக பார்ப்போம். அருமையானவர்களே, எல்லா இடங்களிலும் சபைகள் கூடியிருந்த போது கர்த்தருடைய திட்டத்தின்படி அவருடைய ஆவியானவர் ஆளுகை செய்யக்கூடிய சபைகளாக இருந்தபோது அந்யோன்யம் அங்கே இருந்தது. முதலாவதாக அப்போஸ்தலர் உபதேசம் இருந்தது, அந்யோன்யம் இருந்தது. அவர்கள் எல்லாரும் ஒரு மனதோடு அவர்கள் அப்பத்தை பெற்று புசித்து கர்த்தரிடத்தில் மகிமை பெற்றிருந்தார்கள். அதோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். ஆராதனை, உண்மையான ஆராதனை இருந்தது. இதை குறித்து நாம் அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். அலைபேசி எண் 9789987664. மின்னஞ்சல் முகவரி tv@ektanetwork.org.